முக்கிய செய்தி. சிதம்பரம் கோயில் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்வதை தடுத்த தீட்சிதர்கள் மீதான வழக்கை ரத்து செய்ய முடியாது என தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த விவரங்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் ஸ்டெஃபி. முழு விவரம் என்ன? இந்த வழக்கின் தன்மை என்ன? சிதம்பரம் நடராஜர் கோவிலில் கடந்த 2023ஆம் ஆண்டு ஜூன் மாதம் ஆருத்ர தரிசனத்தை முன்னிட்டு பக்தர்கள் கனகசபை மீது ஏறி தரிசனம் செய்ய அரசு அனுமதி வழங்கியிருந்தது. இந்த அரசு உத்தரவை மீறி கனகசபை மீது பக்தர்களை ஏற விடாமல் தீட்சிதர்கள் தடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் கனகசபை மீது ஏறி பக்தர்கள் தரிசனம் செய்வதை தடுப்பதாக கூறி தீட்சிதர்கள் மீது போலீசில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. அரசு உத்தரவை மீறிய கோவில் தீட்சிதர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க கோரி சிதம்பரம் தில்லையம்மன் கோவில் செயல் அலுவலர் சரண்யா சிதம்பரம் நகர போலீசில் புகார் செய்திருந்தார். அதன் அடிப்படையில் பொது ஊழியரை பணி செய்ய விடாமல் தடுத்தல், கொலை மிரட்டல் விடுத்தல் உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் 10 தீட்சிதர் உள்ளிட்ட 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி சென்னை உயர்நீதிமன்ற 10 தீட்சிதர் உள்ளிட்டோர் வழக்கு தொடர்ந்திருந்தனர். இந்த வழக்கின் விசாரணை நீதிபதி GK இளந்திரையின் முன்பு நடைபெற்றது. அப்போது காவல்துறை சார்பில் ஆஜரான அரசு குற்றவியல் வழக்கறிஞர் கோபி வழக்கின் விசாரணை நிலுவையில் உள்ளதாகவும் வழக்கை ரத்து செய்யக்கூடாது என எதிர்ப்பு தெரிவித்தார். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி வழக்கை ரத்து செய்ய மறுத்து தீட்சிதர்கள் வழக்குகளை தள்ளுபடி செய்யுமாறு உத்தரவிட்டுள்ளார். இதேபோல் கனகசபை மீது ஏறி நின்று தரிசனம் செய்ய முயன்ற ஜெயசீலா என்ற பெண் பக்தரை சாதி பெயரை சொல்லி திட்டியதாக தீட்சிதர்கள் மீது வன்கொடுமை வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தீட்சிதர்கள் கௌரி சங்கர் உள்ளிட்ட 8 பேர் மீது தொடரப்பட்ட இந்த வழக்கின் விசாரணை கடலூர் அமர்வு நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது. இந்த வழக்கை ரத்து செய்ய கோரி தீட்சிதர்கள் கௌரி சங்கர் உள்ளிட்ட 8 பேரும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கையும் நீதிபதி ரத்து செய்ய முடியாது என மறுத்து வழக்கை தள்ளுபடி செய்துள்ளார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.